வணக்கம். ஆன்மா ஒளிரட்டும், மலரட்டும். ஒரு வர்க்க கூட்டத்தில் இருப்பவர்களை நான் ஒன்றும் மாற்ற முடியாது. வர்க்கம் என்றால் வணிக வர்க்கமாக இருக்கலாம், மெடிசின் சார்ந்த மெடிக்கல் வர்க்கமாக இருக்கலாம். அது ஒரு கூட்டமைப்பு. அவர்களாக தான் இருப்பார்கள். அவர்கள் போய் அந்த அமைப்பில் போய் இன்னொருவர் நுழைய முடியாது. அதுபோல தான் இந்த பொய்யான ஆன்மீகம், ஞானம், அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டத்திலே, அந்த வர்க்கத்திலே அகப்பட்டவர்கள் அவர்களுடைய துதியைத்தான் பாடுவார்கள். மெய்யான நிலையிலிருந்து ஆற்றல் அடைந்த ஒரு நல்ல ஆன்மாக்களை எது சொன்னாலும் அவர்கள் கேட்க மாட்டார்கள். நம்மளுக்கு தான் ரிப்பீட் அடிப்பார்கள். ஒதுக்கி கொள்ள வேண்டும். ஏன்னா அவர்களுடைய நிலை அதுதான். அந்த நிலையில் போய்கிட்டு நாம் ஒன்று சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய பக்குவம் வராது. ஏனால் அந்த வட்டத்தில் இருந்து கொண்டு வட்டத்தில் உள்ளவர்களை தான் போற்றி போற்றுவான். அதனால் அந்த இடத்தில் நம்மளுக்கு சோதிக்காது, இடம் கொடுக்காது. அதனால் இப்போ பெரும்பாலும் வட்ட அமைப்பில் தான் அனைத்து நிலையும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது வட்ட அமைப்பில் வசூல் வேட்டையாக நடந்து கொண்டு இருக்கும் இடத்தில் நல்ல ஒருங்கேற்ற பெற்ற ஆன்மா அங்கே செல்வது சால சிறந்ததல்ல. அந்த ஆன்மாவை ஒதுக்கப்படும். அதாவது இறை நிலையாக உயர்ந்திருக்க ஆன்மா இன்னொரு இடத்துக்கு போனாலே தானாகவே ஒதுக்கப்படும். அதுதான் அங்கே இருக்கிற நியதி. அதனால் இந்த வட்டம்ங்கிற நிலையில் நல்ல ஆற்றல் பெற்ற ஆத்மா நுழைந்துட்டு சங்கடப்படும். ஆனால் ஒவ்வொருவரும் ஒரு நிலையான நிலைநோக்கு உள்ளவர்கள். வட்டத்தில் மாட்ட வேண்டாம். ஆனால் வட்டத்தில் மாட்டிக்கிட்டு அவங்க போலத்தான் பாடுறாங்க. அது வட்டம்னு தெரியல. கீழே நோக்கி உள்ள வட்டப்பகுதியில் வட்ட நிலையில் உட்காந்துக்கிட்டு அவன் துதியைத்தான் பாடுறான். இவன் ஞானி, அவன் ஞானி, அவன் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்ட கோளாரத்தை கொண்டு